Hi friends, welcome to my channel. இன்னைக்கு ரோஸை வச்சு ஒரு ஃபேஸ் பேக் எப்படி தயார் பண்ணுறதுன்னு காட்ட போகிறேன். எந்த ரோஸ் இருந்தாலும் சரி, நான் ஒரு 3 ரோஸ் அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்து கஸ்தூரி மஞ்சள், அடுத்து கடல மாவு. இது 3 பொருளை வச்சு தான் நம்ம ஃபேஸ் பேக்கு ரெடி பண்ண போகிறோம். ரோஸில் அவ்வளோ சூப்பராக க்ளோ கொடுக்கும், நல்லா சாஃப்ட்னஸாக இருக்கும், நம்ம ஸ்கின் நல்லா ஷைனிங்காக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இந்த 3 ரோஸ் இருக்குங்க, இலைங்கெல்லாம் இதை பிச்சு நல்லா ஒரு தண்ணியில் கழுவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு, ஏன்னா இது ஒரு 2 டீஸ்பூனு 3 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி வச்சா போதும். அதனால ரொம்ப தண்ணி ஊற்றிக்காதீங்க, லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றின்னு அரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு இப்போ இருந்ததெல்லாம் ஒரு 2 தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ அடுத்து வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்த பிறகு எந்த அளவுக்கு பாருங்கள் கலர் எப்படி இருக்குது. ரோஸு ஸ்டார்டிங் எந்த கலர் இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது. இப்போ இதனுடைய ஜூஸ் தான் நமக்கு தேவை. இப்போ இது ஒரு புத்தத்தை வச்சு வடிகட்டி வச்சு இந்த ஜூஸ் எல்லாம் எடுத்து ஒரு 2-3 டீஸ்பூனுக்கு வந்தால் போதும். ஏன்னா நம்ம நெக்குக்கு இல்லை ஃபேஸ்க்கு ட்ரை பண்ணுறதுக்காக. இதில் ரோஸ் வாட்டர் கூட போட்டு அரைச்சிக்கலாமா நீங்கள் கேட்குவீங்க. உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா ரோஸ் வாட்டர் கூட போட்டு அரைச்சிக்கோங்க. ஏன்னா இது ஃபேஸ் பேக் நம்ம ரெடி பண்ணுறதுனால கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கணும். நம்மளுக்கு நெக்குக்கெல்லாம் தேவைப்படும். உங்கள்கிட்ட ரோஸ் ஜாஸ்தி இருந்துச்சு வாட்டர் பாட்டில்னால் நீங்கள் சேர்த்துக்கலாம். ரோஸ் தண்ணி ஊற்றி நீங்கள் அரைச்சிக்கலாம், அதாவது ரோஸ் வாட்டர். எந்த ரோஸ் இருந்தாலும் எடுத்துக்கோங்க, பரவாயில்ல. இந்த ரோஸ் தான் இல்லை பாருங்கள். எனக்கு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ரோஸ் வாட்டர் கிடச்சிருக்குது. ரோஸில் நம்ம அரைச்ச தண்ணி. இப்போ இதில் வந்து தேவையான அளவுக்கு வந்து கஸ்தூரி மஞ்சள், ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கஸ்தூரி மஞ்சள். அடுத்து வந்து கடல மாவு நல்லா அரைச்சி பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் கடல மாவு சேர்த்துக்கிறேன். இது 3 பொருளை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி ரொம்ப சிம்பிளான ரோஸில் ஃபேஸ் பேக்கு ரெடி பாருங்கள். இந்த அளவுக்கு இதில் வேறு எதுவும் நம்ம மிக்ஸ் பண்ணுறதில்ல. அவ்வளோ சூப்பராக நம்ம ஸ்கின்னு நல்லா ப்ரைட்டாக நல்லா சாஃப்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டுன்னு. இது போட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து நீங்கள் உங்கள் முகத்தை வாஷ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் அது லைட்டாக அப்படியே ட்ரை ஆகிற மாதிரி இருக்கும்போது நீங்கள் உங்கள் முகத்தை வாஷ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம முகத்துக்கு அப்ளை பண்ணும்போது நம்ம முகத்துலேருந்து கீழே விழுவக்கூடாது. அந்த அளவுக்கு ஒரு பேஸ்ட் போல் நம்ம பண்ணிக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கணும். நான் இந்த அளவுக்கு ரெடி பண்ணிக்கிறேன். ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது நம்ம முகத்துக்கு அது அப்படியே ஒரு மாதிரி தண்ணி வர மாதிரி அந்த மாதிரி இருந்துச்சு நம்ம ஃபேஸில் உட்காராது. நம்ம போடுற ஃபேஸ் பேக்கு பாருங்கள், இந்த அளவுக்கு இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து நீங்கள் உங்கள் முகத்தை வாஷ் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் ட்ரை ஆகிற மூமெண்ட்டில் நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிடுங்க. அப்ளை பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து இல்லை அதுக்கு முன்னாடியே ஒரு இடத்துல ஆயில் ஸ்கின் இருந்தாக்கா கொஞ்சம் லேட்டாக ட்ரை ஆகிறதுக்கு காட்டும். நார்மல் ஸ்கின்னாக்கா ஒரு 5 நிமிஷத்தில் கூட ட்ரை ஆகிடும். அந்த மாதிரி ட்ரை ஆகும்போது நீங்கள் முகத்தை வாஷ் பண்ணிக்கலாம். இந்த ஆயில் ஸ்கின் இருக்கிறவங்க இந்த மாதிரி நீங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இது ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஆயில் ஸ்கின்னும் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு இதாகும். ஏன்னா இது கடல மாவு போட்டுக்கிறதுனால நம்ம ஸ்கின்னு வந்து அந்த ஆயிலெல்லாம் நல்லா எடுத்துகிட்டு டைட்டிங்காக நம்மளுக்கு இது பண்ணி கொடுக்கும். இந்த ஆக்டிவ் ஆக்சன்ஸு அதெல்லாம் நம்மளுக்கு ஃபுல் ரிமூவ் பண்ணி கொடுக்கும். நல்லா ஒயிட்டிங்காக நல்லா ப்ரைட்னஸாக நம்ம ஸ்கின் நல்லா ப்ரைட்டாக தெரியும். நம்ம கருப்பாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம
முகத்தை நார்மல் தண்ணியிலே கழுவிட்டு வந்து எந்த ஒரு மேக்கப் இல்லாத நம்ம இருந்தோம்னா நம்ம ஸ்கின் அவ்வளோ சூப்பராக பிரைட்னஸாக தெரியும், நல்லா சாஃப்டாக தெரியும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒரு ஸ்கின்னு கொஞ்சம் இதாகும் போது அப்போது நீங்கள் உங்கள் முகத்தை நார்மல் தண்ணியில் நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளாக ரோஸை வச்சு அந்த ரோஸ் தண்ணி எடுத்து, உங்கள்கிட்ட ரோஸ் வாட்டர் இருந்தால் கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் தண்ணியிலே எடுத்து மஞ்சளும் கடல மாவு வச்சு உங்களுக்கு சூப்பரான ஒரு ஃபேஸ் பேக்கை நான் ரெடி பண்ணியிருக்கிறேன். பாருங்கள், நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணின்னு இருக்கிறேன். எனக்கு நல்லா ரிசல்ட்டு கிடச்சிருக்குது. நீங்களே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு எப்படி இருந்துச்சு இதுன்னு சொல்லிட்டுன்னு. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.